ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட் டெக்னீஷியன் B1 பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சியும், ஏர்போர்ட் டெக்னீஷியன் B2 பிரிவில் 15 என வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தது வந்து 60% மதிப்பெண்ணுடன் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அல்லது ஏரோநாட்டிக்கல் அல்லது மெக்கானிக்கல் பிரிவில் டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/4/2024 அடிப்படையில் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது வரம்புல சலுகைகள் உண்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங்கும், டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டு, வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்கின் இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்னையில் வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 29, ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மே 2 வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா DGM இன்ஜினியரிங் ஆஃபீஸு, EIESL நியூ இன்டெகிரேட்டட் சர்வீஸ் காம்ப்ளெக்ஸு, மீனம்பாக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருப்பமுள்ளவர்கள் உரிய சான்றிதழ்களுடன் வாக்கின் இன்டர்வியூவில் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அதாவது வாக்கின் இன்டர்வியூ தான். நீங்கள் நேராக என்ன டாக்குமெண்ட்ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயல்பாட்டு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC/ST பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா AESL.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் வரீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்கின் இன்டர்வியூக்கு 25ஆம் தேதி விருப்பம் உள்ளவங்க போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.